மக்கள் அவதிக்கு உள்ளாயிருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்று புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அறிவித்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், குறிப்பாக அவர்கள் ஆணைக்கிணங்க மின் கட்டண உயர்வு தமிழக மக்களை வாட்டி வதைத்த விடியா திமுக அரசை கண்டித்து மின்கட்டண உயர்வு மட்டுமில்லாமல் நம்முடைய ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய அந்த பாமாயில், துவரம்பருப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் எந்த ஒரு பொருளுமே தரமில்லாமல் சரிவர அடுத்த மாதம் அது கூட கிடைக்க போறது இல்லை. மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க. மக்கள் நம்பி அந்த விடியா திமுக அரசை முன்னிறுத்தினாங்க. இன்று இந்த மின்வெட்டினால் மிக தீவிரமாக பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் டாரிஃப் 100 யூனிட் ஃப்ரீன்னு கொடுத்துட்டு நம்ம ஆட்சி காலத்துல அம்மா ஆட்சியில மிக சிறப்பான அந்த 100 யூனிட் ஃப்ரீ ஸ்கீம் அமுல்ல மிக அருமையாக இருந்தது. இன்று பாத்தீங்கன்னா பேரளவுக்கு ஒரே அதாவது டாரிஃப் 100 யூனிட்டுக்கு ஒரு டாரிஃப், 200 யூனிட்டுக்கு ஒரு டாரிஃப், 300க்கு ஒரு டாரிஃப், 400க்கு உச்சபட்சமா 1000 யூனிட்டுக்கு மேல போனா ஒரு இண்டஸ்ட்ரி பயன்படுத்தும் இண்டஸ்ட்ரி கூட அவ்வளவு யூனிட் கரண்ட் வராது. 11 ரூபாய் 55 காசு இன்னைக்கு ஒரு யூனிட்டோட ரேட்டு. இந்த விடியா அரசு 11 ரூபாய் 55 காசு உச்சபட்சமாக. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம், மக்களால் தீவிரமாக பாதிப்புக்கு உள்ளான விஷயம். அன்றாட வாழ்வில் எந்த ஒரு அவங்களால ஒரு சின்ன வேலையை கூட இழுத்து போட்டு செய்ய முடியல. அன்னைக்கு என்ன நம்ம ஆட்சி காலத்துல எல்லாரும் நிம்மதியா இருந்தாங்க, தரமான எல்லா விஷயமும் கிடைச்சது. ஈவன் கொரோனா காலத்துல கூட எல்லாருமே பாதுகாக்கப்பட்டு, மக்கள் பாதுகாக்கப்பட்டு அவங்களுக்கு உரிய எல்லா நிலையும் எடப்பாடியார் கொடுத்தாருன்னா, இந்த ஆட்சியில் இந்த வெறும் 3 வருஷம் நிறைவு செய்த ஆட்சி வெத்து பேப்பர் ஆட்சி. அவர் சொன்னது சீனி சக்கரை சித்தப்பா இந்த மாதிரி ஏற்று எழுதி வச்சிருக்கோம். எல்லாத்தையுமே இந்த ஏட்டில் எழுதிதான் எல்லாம் பாவம். நம்ம அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அவரே செய்யட்டும், அது சொன்னவரே செய்தாதான் உத்தமம். அப்பதான் தெரியாது இதுல சொன்னது இதுல நம்ம நக்கி பார்த்தா கரெக்டா எல்லாமே கிடைக்குதா, ஒவ்வொன்றும் கரெக்டா நம்மளுக்கு உள்ளபடியா கிடைக்குதான்னு சொல்லிட்டு மக்கள் கடுமையாக பாதிப்புக்குள்ளே இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. நேற்று கூட பாத்தீங்கன்னா நம்ம ஜோன்ல மீட்டிங், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பர்மிஷன் கொடுக்குறோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த பர்மிஷனை நேற்று சாயங்காலம் ஒண்ணுமே போய் பாருங்க, அங்க சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லி நம்ம ஆட்சி காலத்துல எல்லாம் செய்யல. போராடுவது அவங்களுடைய இயல்பு குணம். கண்டிப்பாக மக்கள் போராடுவதற்கு எந்த ஒரு இடையூறும் நம்ம ஆட்சி காலத்துல செய்யல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொடி போடக்கூடாது, எந்த ஒரு அலம்புல இருக்கக்கூடாது, பேனர் வைக்கக்கூடாது, ஸ்டேஜ் போடக்கூடாது. நாளைக்கு இதே இடத்துல திமுக பாருங்க எதனா ஒரு நிகழ்ச்சியை பண்ணி ஸ்டேஜ் போடுவோம், கொடி போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். சட்டம் எல்லாருக்கும் பொது. அடக்குமுறை வேண்டாம். காவல்துறை அன்பா கேட்டுக்கிறேன், அடக்குமுறை வேண்டாம்.